தங்கத்தில் இப்போ முதலீடு செய்யலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. இப்போ தங்கத்தில் நீங்கள் முதலீடு செய்யணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 2 விதம் இருக்குங்க. தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுல ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் கோல்டு அப்படின்னு சொல்லி 2 விதம் இருக்குங்க. ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்றதுல தான் இப்போ அதிகமாக ரீட்டைல் பீப்புள் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் வாங்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ தங்கத்தை வாங்குறதுல 2 வியூ இருக்குங்க. முதல் வியூ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்க்காக வாங்குறவங்க, 2வது வியூ பார்த்தீங்கன்னா அசட்ஸ்க்காக வாங்குறவங்க. இந்த ஸ்டேட்டஸ்க்காக வாங்குறவங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தனது ஆடம்பரத்தை வெளிப்படுத்துறதுக்காக மட்டும்தான் வாங்குவாங்கங்க. ஸோ அந்த தங்கத்தை வாங்குறதுனால அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது. அது 2வது வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா அசடாக நினச்சி வாங்குறவங்க. நம்ம அசடாக நினச்சி வாங்கின அந்த கோல்டு மூலமாக மாதம் நம்மளுக்கு வட்டியோ வாடகையோ வரணுங்க. அப்படி வரலன்னா நம்மளுக்கு அது லாஸ். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டை எடுத்து வேறு ஏதாவது நல்ல ரிட்டர்ன் வர அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்குங்க. இப்போ நீங்கள் ஃபிசிக்கலில் கோல்டு வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கோல்டு வாங்குறதுக்கும் செய்கூலி சேதாரம் பே பண்ணணும், விற்கும் போது செய்கூலி சேதாரம் பே பண்ணுவோங்க. அதுவே ஆன்லைனில் நீங்கள் கோல்டு வாங்கும்பொழுது 1 கிராம்லேருந்து எவ்வளோ கிராம்னாலும் வாங்கிக்கலாங்க, செய்கூலி சேதாரம் எதுவுமே பே பண்ண வேணாங்க. இதை விட பெஸ்ட்டான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம கோல்டை ஃபிசிக்கலில் வாங்கி வீட்டில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோல்டுக்கு எங்கே திருடு போயிடுமோ, யார் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு பயத்தில் உங்களுக்கு நிம்மதியே இருக்காதுங்க. பட் நீங்கள் ஆன்லைனில் வாங்கி வைக்கும்போது சேஃபாக இருக்குங்க, எந்த பயமும் இருக்காதுங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைனில் கோல்டு வாங்கி விற்கலாம் சேஃபாக. இப்போ நீங்கள் ஃபிசிக்கலில் கோல்டு வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் ஆன பொண்ணாக இருந்தீங்கன்னா 500 கிராம் வரைக்கும் வாங்கலாம். அதே கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருந்தீங்கன்னா 250 கிராம் வரைக்கும் வாங்கலாம். பொதுவாக ஆண் எல்லாருமே 100 கிராம் வரைக்கும் வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபிசிக்கலில் கோல்டு வாங்கினா இவ்வளோ தான் வச்சுருக்கணும்னு சொல்லி லிமிட் இருக்குது. பட் நீங்கள் அதுவே ஆன்லைனில் போய் கோல்டு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வச்சுருக்கலாம், அன்லிமிட்டட்ங்க, செய்கூலி சேதாரம் இல்லாமல்.